ஏய் ஏய் நில்லு. எங்கடி போற? இங்க என்ன வேலை உனக்கு? அம்மா இப்ப இங்க வச்சு எதுவும் கேட்காத. நாங்க அந்த பிரியாவோட கொலையில க்ளூ தேடிட்டு இருக்கோம்மா. தயவு செஞ்சு நீ கிளம்புமா. சரண்யா, ஒரு மண்ணு நீ பண்ண வேணாம். வெற்றி எப்படி வெளில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. அத்தை, அவ பாவம் அத்தை. அவளை முதல்ல விடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. பூஜா, நீ போய் வண்டி எடு போ. அம்மா ஏய், இல்ல போ, போய் ஏறு. வான்னு சொல்றேன்ல. அம்மா என்னம்மா பண்ற? கைய விடுமா. ஏறு ஏறு, உட்கார். வண்டி எடு. பூஜா, வண்டி எடு. அவ இருப்பா. நீ டோரை லாக் பண்ணிட்டு வண்டி எடு. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அவங்களெல்லாம் நான் தாம்மா வர சொன்னேன். தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காத சரண்யா. நான் வக்கீல பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க பாத்துப்பாங்க அதெல்லாம். நீ இவங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்தாத. இத பாரு, இதெல்லாம் உனக்கும் நல்லதில்ல, வெற்றிக்கும் நல்லதில்ல. பெத்த பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வார்த்தையை மட்டும் அவன் கேட்டிருந்தான்னா வெற்றி இப்படி ஜெயிலுக்கு போயிருப்பானா? நீ ஆச்சு நான் சொல்றத கேட்டு தொலை. என்னாச்சு பூஜா? ஒன்னும் இல்ல அத்தை. வண்டி எடு. இல்ல, சரண்யா குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் எங்க இருக்குன்னு பார்த்தேன் அத்தை. இந்தா. ஏயா உருட்டு, வேகமா போய்யா. சரிங்க சார், போறேன் சார். யோ, நேரம் ஆகுதியா, சைடுல நுழைஞ்சு போ. சார், காரணம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருக்கணும்யா. ரொம்ப முக்கியமான மீட்டிங். அங்க ஜட்ஜ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன சும்மா ஊர்வலம் போற மாதிரி உருட்டிட்டு இருக்க? சார், டிராபிக்கா இருக்கு சார். நான் என்ன சார் பண்றது? நீங்களே பாருங்க சார். சீக்கிரம் போயிடுறேன் சார். போய் கிழிச்ச. டிராபிக்கா இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ரூட்ல வந்த? சார், எப்போ இந்த ரூட்ல தான் சார் வந்துட்டு இருக்கோம் நம்ம. நான் லாயரியா? என்கிட்டயே பதில் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கியா? யோ, ஏன் இப்படி நேரா போய் தொலைக்கிற? டிராபிக்கா இருக்குன்னு தெரியுதுல்ல, அத அந்த லெஃப்ட்ல கட் பண்ணி போ. சார், இந்த ரூட்ல போக முடியாதுங்க சார். உண்மையே சார், அது எதிரில் வண்டி வந்துட்டா ரொம்ப கஷ்டம் சார். போக முடியாதா? போக முடியாது நான் சொல்றேன். சின்ன ரோடு வேற சார் அது. யோ, நான் சொல்றத செய்ய. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நான் சொல்றத கேட்டு பேசாம போவாரு. 1 way 2 way என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க? யோ, நான் தான் லெஃப்ட்ல கட் பண்ணி போ சொல்றேன்ல. கடுப்ப கிளப்பிக்கிட்டு காலையில டிரைவர் வேலை கேட்டு ஒருத்தன் வந்தான். அவனை வர சொல்ல வேண்டியதுதான். என்ன ஏயா பாக்குற? ரோட பார்த்து வண்டி ஓட்டு. இல்ல சார், அந்த முனையில டிராபிக் போலீஸ் நிப்பாங்க சார், மடிக்கிறாங்க சார். அதான் சார் நான் சொல்றேன், நீ போ. என் காரை எந்த போலீஸ்காரன் நிறுத்துறேன்னு நான் பாத்துறேன். போ, தைரியமா போ. சரிங்க சார். டிராபிக் இல்லல, கொஞ்சம் வேகமா போ. இன்னும் 5 நிமிஷத்துல நான் ஸ்பாட்ல இருக்கணும். போயா. சரிங்க சார், போயிடுறேன் சார்.
யார் யாது அறிவில்ல உனக்கு? சாரிண்ணா, தெரியாம வந்துட்டேன். சாரி யோ, சாரி. இப்படிதான் காரை கொண்டாந்து தூக்கால விடுறியா? பார்த்து வர மாட்டியா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? ஆக்சிடென்ட் ஆகுதுக்கா? ஏன் எங்களுக்குலாம் அவசரம் இல்லையா? இதே என் ஆட்டோவை கொண்டாந்து உன் கார் அடிச்சு டேமேஜ் பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பியா நீ? தெரியாம வந்துட்டேன். சாரிண்ணா. என்னது என் ஆட்டோ இடிச்சு உடச்சிட்டு மொத்த வாரத்தில் சாரி சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் நாங்கள் தான் ஏன் கஷ்டப்படணும்? சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா உனக்கு? அண்ணா சாரி இப்போ இறங்க போறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்போ நாம இறங்கலாமா? இறங்க. ஏய், உன்னை யாரையா இறங்கி போக சொன்னது? வந்து வண்டி அடியா முதல்ல. சார் ஒரு நிமிஷம் சார், பேசிட்டு இருக்கேன். சார் ஹைகோர்ட் வக்கீல்ப்பா, ஒரு முக்கியமான மீட்டிங்காக போயிட்டு இருக்கோம்ப்பா. யோ, வக்கீல்னா ராங் ரூட்ல வந்து இஷ்டு போயிடுவா நீ? நான் வந்து கோர்ட்டுக்குள்ள வண்டி ஓட்டுவா? அவர் வேணா பெரிய வக்கீலா இருக்கலாம், அதுக்காக என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கணுமா? உங்களெல்லாம் கேட்க கூடாதா எதுவும்? என்ன வக்கீல் சார், சட்டம்லாம் உங்களுக்கு கிடையாதா, எங்களுக்கு மட்டும் தானா? பாரு சொன்னா புரிஞ்சுக்க, ஏன் பிரச்சனை பண்ற? நீ கல்யா சார் என்னதுக்கு சார் அடிச்சிங்க? என்னையா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நீங்க தானே சார் ராங் ரூட்ல வந்தீங்க? ஏய், அவ்வளவுதான் உன்னை. ஒழுங்கா ஆட்டோவை திருப்பிட்டு போயிடு, இல்லனா ஆயுஸ் முழுக்க நீ ஆட்டோ ஓட்ட முடியாம பண்ணிடுவேன். போடா. ஏய் 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 ஏய், என் மேலே கை வச்சிட்டியா? நான் யார் தெரியுமா? என்ன பண்ற பாரு, குடும்பத்தையே உண்டில பண்ணிடுவேன். ஓய் மூடியா, சாதாரண மனுஷனா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா? அப்புறம் என்ன படிச்சு கிழிச்ச நீ? ஹைகோர்ட் லாயர்னா சட்டத்தை மதிக்க வேண்டாமா? நாங்க கரெக்டா தானே வந்தோம், தப்பான சைடுல வந்து இடிச்சிட்டு நியாயம் வரை பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன ஆட்டோக்காரங்கன்னா அவ்வளவு இலக்காரமா உனக்கு? இப்படி பேசினதுக்கும் ரவுடித்தனம் பண்ணதுக்கும் ஒரு பொண்ணு கிட்ட ஆற வாங்கின மாதிரி எப்பவும் லைஃப்ல வாங்கியிருக்க மாட்டேன், இனி வாங்கவும் மாட்டேன். ஏய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஏய் ஏய் போடா போ. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. இங்க நடக்கிறத பப்ளிக் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. பப்ளிக் ஜனங்க முன்னாடி என்ன மிரட்டுற நீ? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வினோத், இந்த ஆட்டோக்கார மேல ஒரு கேஸ் போடு, அப்புறம் இவன் மேல ஒரு கேஸ் போடு. வெளியே வர விடாம பண்ணு, அப்பதான் இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். சார் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கார்ல ஏறுங்களேன். சொல்லுங்க. ஏய், நாளைக்கு ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் கூப்பிட்டு விடுவாங்க. அப்புறம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் உனக்கு. பெருசா சவால் விட்டல, வா கோர்ட்ல வந்து நில்லு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. உனக்கு ஏதோ அடிப்படல சக்தி? இல்லக்கா, ஆட்டோ வெடிச்சதுக்கு என்னன்னு கேட்டா இந்த ஆளு ஆட்டோ டிரைவரை போட்டு அடிச்சுட்டா இருக்கா. ஆமாக்கா, கேட்டா வக்கீல்னு வேற சொல்றான், ஓவரா அலப்பற பண்றான். எத்தனையோ நல்ல வக்கீல்லாம் இருக்கிறப்ப உன்ன மாதிரி வக்கீலும் இருக்கதான் செய்யறான். நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கார் ராங் ரூட்ல தான் வந்துச்சு, அதுவும் ஸ்பீடா வந்துச்சு. தப்பை இவங்க மேல வச்சுட்டு பேசுறாங்க பேச்சு. முதல்ல வண்டி சாவி எடுப்பா, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வக்கீல, கார் சாவி தானே தருவாங்க. முதல்ல ஆட்டோ டிரைவர் கிட்ட மன்னிப்பு கேளு, ஆட்டோவை சரி பண்ணி கொடு, அப்புறம் வாங்கிக்க உன் சாவிய. அப்படி சொல்லுக்கா, இவனுங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்க்கா, அதுதான் தண்டனையா இருக்கும். இதோ வர இரியா. என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் யாருன்னு தெரியுமா? நான் உண்மையிலே கேஸ் போடுவேன். கீப்ப என்ன பத்தி உனக்கு தெரியாதுல, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நல்லா போசுமா, பண்ணணும். நல்லா போசுமா, அமைதி நில்லுங்கடா. என்ன எல்லாம் எங்க பேசாம நில்லுங்க எல்லாரும்.
சாவி பார்த்து ஒழுங்கா ஓட்டிட்டு போங்க இனிமேலாது. ஏய், வண்டியை திருப்ப கூடாது, அப்படியே ரிவர்ஸ்லயே போகணும். பாக்குறேன், போ போ, கிளம்பு கிளம்பு, இந்த பக்கம்லாம் வந்துடாத. அண்ணா வண்டி எடுங்க. சார் சார் ஒரு நிமிஷம். சார் 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 ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சார் வரதுக்கு நேரம் ஆகுமா? வந்துருவாங்க மேடம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். சார் என்ன சார் ஆச்சு? மா டிஷ்யூ பேப்பர் கொடுமா. யோ போயா. நீ வேற ஏயா? ஏப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் கேக்குறீங்க? வாங்க அமைதி வாங்க. என்னப்பா ஆச்சு? சார் மூஞ்சில கறி பூசுற அளவுக்கு அப்படின்னாச்சு? சார் ரோட்ல கார் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்கார முன்ன வந்துட்டு இருக்கிறது கவனிக்காம மோதிட்டோம் சார். பெரிய சிக்கலாகி சாரோட மூஞ்சில கறியை பூசிட்டாங்க சார். என்னப்பா சொல்ற? எப்போ? இப்போ வர்றப்பதான் சார். அதான் சார் ரொம்ப டென்ஷனா போறாரு. சார் சார் இந்தாங்க சார், தொடச்சுக்கோங்க சார். இந்தாங்க தொடச்சுக்கோங்க சார். அந்த பொம்பளை யார் என்னன்னு விசாரிக்க. விசாரிக்கிறோம் சார். ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டால. இந்த ராமசேஷன் யாருன்னு அவ சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. ஜன்னலையே கரிய பூசிட்டால. இந்த நிமிஷமே அவ வாழ்க்கை கரியா போச்சுன்னு அவளுக்கு தெரியணும், தெரிய வைக்கணும். அவ வாழ்நாள்ல ஒவ்வொரு நிமிஷமும் இனிமே அவ துடி துடிச்சு அழுகணும். இத பாருங்க, என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. இனிமே ராமசேஷன் பக்கத்துல வர்றதுக்கு யாரும் யோசிக்கணும். அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுங்க. முதல்ல ஜன்னலையே கை வச்சிட்டால, தெரியாம அவசரப்பட்டோன்னு அவ சாகுற வரைக்கும் வருத்தப்படணும். பண்ணிடலாம் சார், விசாரிக்க சொல்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார், ரொம்ப நேரமா நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான். மேடம் நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? வெளில வாங்க மேடம். இல்ல லேட் ஆயிட்டு இருக்குல்ல, அதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் கூப்பிடுறேன் மேடம். யோ மலைவள வெளில கூட்டி போ. மேடம் வாங்க மேடம். யோ யார் அது முந்திரி கொட மாதிரி? என்ன கேஸ்? எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க, கோர்ட்டு கூட்டி போய் கேஸ தோக்கடிச்சு பாத்துக்க. சார் சார், அந்த பஞ்சாயத்து தலைவி ரங்கநாயகி மேடம், அதான் அந்த மர்டர் கேஸ் சார். சரி போய் கூட்டு வா, என்ன அவசரம் கேட்டு தீர்த்து வைக்கலாம். சரி சார். ஓகே போ. வாங்க மேடம், உங்களை சார் கூப்பிடுறாரு. உட்காருமா.
முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது உள்ள வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? அது வந்து வெற்றியோட கேஸ்ல ஒரு சின்ன உதவி வேணும் சார். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன் சார். அதான் தெரியாம சாரி சார். அதான் செஞ்சு தரேன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல சார், நான் அதுக்காக ஒன்றும் வரல. இல்ல, அது வந்து நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. அந்த வெற்றி வெளியவே வரக்கூடாது சார். எதுக்கு வந்த? சார் கோச்சிக்காதீங்க சார். ஒரே நிமிஷம் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்ன வீடியோ அது? என்ன வீடியோ? சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார். சாதாரண மனுஷனா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா? சுப்ரீம் கோர்ட் லாயர்னா சட்டத்தை மதிக்க வேண்டாமா? நாங்க கரெக்டா தானே வந்தோம். சார் அது வந்து ஏமா இது வேற விஷயமா? நீ கிளம்பு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். சார் அந்த வீடியோல இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். அந்த குரலை கேட்டதும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன சார் ஆச்சு? உனக்கு தெரிஞ்சு போனா ஒரு லீடிங் லாயர் கிட்டே வீடியோவை பார்க்காமயே என்னென்ன கதை விடுற நீ? இல்ல சார், அந்த குரல் எனக்கு அப்படிதான் இருந்தது, அதான் சொல்றேன். ஏய், அவன் கிட்ட காட்டு. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. இங்க நடக்கிறத பப்ளிக் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. பப்ளிக் ஜனங்க முன்னாடி என்ன மிரட்டுற நீ? நான் தான் சொன்னேன்ல சார், இவ ரங்கநாயகியோட மருமக, இவ வெற்றியோட வைஃப் சார். இது விஷயமா தான் சார் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்ககிட்டயே அவ எப்படி எப்படியெல்லாம் எகிரி எகிரி பேசியிருக்கா பாத்தீங்களா? அவளுக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்ல சார். இவ புருஷனை தான் வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு நீ சொன்னியா? ஆமா சார். நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ற அவ? பெரிய அவளாட்ட பேசுறா. ஏய், எப்படி இப்படி உன் வண்டவாளம் என்கிட்ட வந்து மாட்டுச்சு பாத்தியா? சார் கலெக்டர் ஆகணும்னு தெரிஞ்சிட்டு இருந்தா சார். முதல்ல அவ தான் இந்த கேஸ்லயே அரெஸ்ட் ஆனா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வெற்றியை அப்ரூவல் ஆயிருக்கான் சார். ரொம்ப ரொம்ப திமிர் பிடிச்சவ சார் அவ. அவளுக்கு சரியான பாடத்தை நீங்க தான் கத்து கொடுக்கணும். எப்படியாவது வெற்றியை வெளியில கொண்டு வரலான்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நீங்க அவ நினைக்கிற மாதிரி வெற்றியை மட்டும் வெளியில கொண்டு வந்துட்டீங்க, அவளோட திமிருக்கு நாமளே தீனி போட்ட மாதிரி ஆயிடும். ஏற்கனவே ஆகாயத்துல நடப்பா, இன்னும் அந்த வெற்றி வேற வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆகாயத்தையே நாளா முடிச்சு அவ இடுப்புல சொருகி அலைஞ்சிட்டு இருப்பா. இது போதுமா? இது போதும். கடவுளா பார்த்துதான் உன்னை இன்னைக்கு இங்க வர வச்சிருக்காரு. இனிமே நான் பாத்துக்கிறேன். அந்த வெற்றி ஜென்மத்துக்கும் இனிமே வெளியே வரவே மாட்டான். வர முடியாது. எப்படி வருவா? அவனை தூக்குல போடணும். அவ பேர் என்ன சொன்ன? சக்தி சார். சக்தி 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 சக்தி. என்னையா அசிங்கப்படுத்திட்டல? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நீ உலகத்துல எந்த வக்கீல்கிட்ட போனாலும் சரி, ஆகாயத்தில் நடக்கிற மாதிரி மதப்பையாம. இனிமே உன் புருஷன் காலம் பூரா அந்த ஜெயில் கம்பி வழியா தெரியுற ஆகாசத்தை பார்த்துட்டு தான் இருக்கணும். அடங்கட்டும் அவ, அடங்கட்டும் அவ. இதுக்கு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சார் இதுக்கு பேமெண்ட்? இனிமே இது உங்க பிரச்சனை இல்ல, என்னோட தன்மான பிரச்சனை. ₹1 எனக்கு தர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தான் உனக்கு சொல்லணும். நீ போயிட்டு வா, இனிமே இதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன். கொடு.